திடீரென்று எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் இவர் தூக்கி பிடித்திருக்கிறார். மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய முகத்தை காட்டி அவருடைய பெயரை உச்சரித்து அவருடைய புகழை பேசி ஓட்டு வாங்கலாம் என்பது ஒரு மலிவான உத்தியை திரு விஜய் கையில் எடுத்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? கட்சி ஆரம்பித்து 1.25 ஆண்டு கருகிறது. என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் என்றீர்கள், அண்ணல் அம்பேத்கர் என்றீர்கள். அவர்களை முன்னிறுத்தி ஓட்டு வாங்க வேண்டியதுதானே? ஏன் திடீரென்று அவர்களை தொப்பென்று கீழே போட்டுவிட்டு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் உயர்த்தி பிடிக்கிறீர்கள்? 234 இந்த ஃபேஸ் தான். அந்த ஃபேஸை கொண்டு போய் ஓட்ட வாங்கிக்க வேண்டியதானே? எதற்கு எம்ஜிஆர் படத்தை மேலே போட்டீங்க திடீர்னு? 1.25 ஆண்டுக்கு பிறகு வந்த ஞானோதயமா இது? நான் கேட்கிறேன். இப்படி பேசினால் அதிமுக ஓட்டு உங்களுக்கு கிடைத்து விடுமா? அதிமுக கோர் ஓட் பேங்க் விஜய் குறி வைக்கிறாரா? குறி வைக்கலாம். உங்களுக்கு அது கிடைக்குமா? இரண்டாவது, எம்ஜிஆரின் நீங்களை எப்படி நீங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ளுகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். அதற்குத்தான் உங்களிடம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வள்ளல் தன்மை உள்ளவரா நீங்கள்? அவர்வால் நான் ஈர்க்கப்பட்டேன், இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தது. என்றைக்காவது ஒரு நாள் பேசி இருக்கிறீர்களா? திரையுலக பயணத்தின் போது பேசி இருக்கிறீர்களா? எம்ஜிஆர் படத்தை சத்யராஜ் காட்டியிருக்கிறார், பாக்யராஜ் காட்டியிருக்கிறார், தலைவா என்று முத்தம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் செய்திருக்கிறீர்களா? ஆகவே நீங்கள் சந்தர்ப்பவாதம், பச்சையான சந்தர்ப்பவாதம். எம்ஜிஆரை விஜய் பயன்படுத்துவது பச்சையான சந்தர்ப்பவாதம். இது எடுபடாது.